பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 66ஆம் வாரத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தர் இன்னைக்கு மிக அருமையான வார்த்தை கொடுத்திருக்காரு, ஆசீர்வாதமான வார்த்தையை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அதாவது இன்னைக்கு அருமையாக சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள், குழப்பங்கள், அது எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய தடைகள், உங்கள் வியாபாரத்தை வளர்ச்சியுடைய தடைகள் எல்லாம் நீங்க போகுது. நீங்க சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க. அதாவது இயேசுப்பா வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணி நடக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தை பற்றி நமக்கு எப்பவும் சமாதானம், அதாவது ஆசீர்வாதம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தான். அதாவது உங்களுக்கு சந்தோஷமும் சரி, வருமானம் சரி, ஆசீர்வாதம்னா உங்களுக்கு மனமகிழ்ச்சியா எதெல்லாம் இருக்கோ அத்தனை நடக்கக்கூடியதுதான் ஆசீர்வாதம். அதுதான் இயேசுப்பா உருவாக்குறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் நாளையில் திராட்சரசம் புரண்டோடும். அப்ப புரண்டு ஓடும் அப்படின்னா திராட்சரசம் வருங்கிறது வேற, புரண்டு ஓடுங்கிறது வேற. அப்ப புரண்டு ஓடும்னா அளவுக்கு அதிகமா உடைய இயேசப்பா என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். அதாவது உங்களுக்கு வேண்டாங்கிற அளவு வந்ததும் புரண்டு ஓடுற அளவுக்கு, அதாவது நம்ம பாத்திரத்துல நம்ம தண்ணி பிடிக்கிறோம், தண்ணி பிடிக்கும் போது நம்ம குடம் ரொம்பி மறுபடியும் கீழே ஓடுது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உங்க மலையை ஏசப்பா உங்க மேல பொழிய போறாரு. அதுக்கு நீங்க பாத்திரம் விடாம இருக்கணும். நீங்க ஏசப்பா யார் மேல ஆசீர்வாத மலையை பெய்ய வைப்பாரு? தேவ பிள்ளைகள் மேல ஆசீர்வாத மலையை பெய்ய வைப்பாரு. தேவ பிள்ளைகள் எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள், அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் மட்டுமே தேவ பிள்ளைகள் ஆக முடியாது. கிறிஸ்தவர் கிறிஸ்தவ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கிறிஸ்டின் பேர் வச்சாச்சு, கிறிஸ்தவர் கிடையாது. அதே செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச்சைக்கு வாரம் போயிட்டு இருக்கோம், கிறிஸ்தவம் கிடையாது. அதாவது தேவனுக்கு பயந்து வார்த்தையின் படி நடக்கும் போதுதான் தேவன் உங்களுக்கு பரிபூர்ணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பந்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு அபரிதமா கிடைக்கும். எப்படி உங்க திராட்சரசம் பார்த்தீங்கன்னா புரண்டோடு மாதிரி உங்க குடம் ரொம்ப உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதத்துல ஃபுல்லா நிறைய கொடுத்து ஏசப்பா அபரிதமா ஆசீர்வதிக்க உங்களுக்கு தயாரா இருக்காரு. அதுக்கு நீங்க பாத்திரம்னா மாறுங்க. நீங்க பாத்திரம்னா மாறும்போது ஏசப்பா உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாருங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததே பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சீக்கிரட் பார்த்தீங்கன்னா என்ன சீக்கிரட் கேட்டீங்கன்னா சொல்றீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஏசப்பா நீங்க முதன்மையா எந்த இதெல்லாம் சரி, முதன்மையா முதல்ல கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க நேரத்தையும் சரி, நீங்க டைம் கர்த்தருக்காக டைம் ஒதுக்கணும். நீங்க டைத்தை ஒதுக்கி நீங்க ஜபத்துல தரிக்கணும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இடம் கர்த்தருக்கு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்படி கொடுக்கும் போதுதான் உங்கள் பாத்திரம் நிரம்பி ஓடும். ஆசீர்வாத மழை உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்களுக்கு நீங்க போதுங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறாரு. அதனால நீங்க செய்ய வேண்டியது முன்னே ஒண்ணுதான், நீங்க அதுக்கு பாத்திரனாக மாறணும். இப்போ நீங்க பைப்பில் தண்ணி வரும்போது என்ன வேணும்? அப்படி தண்ணி கொட வேணும். கொடலாம நீங்க வெறும் தண்ணி தானே நீங்க கையில பிடிச்சிங்க ஓடிக்கிறோம், நிற்காது, ஓடிக்கிறோம். அப்போ நீங்க அப்படியே பிடிச்சாலும் எவ்வளவு பிடிச்சிருப்பீங்க? பிடிச்சிக்க முடியாது. பாத்திரங்கள் வேணும். இப்போ நீங்க ஆசீர்வாதம் மழை பெய்யும் போது அது பிடிக்கிறதுக்கு பாத்திரம் வேணுங்கிற மாதிரி நீங்க அந்த ஆசீர்வாதம் மழை பெய்யறதுக்கு நீங்க பாத்திரமா மாறணும். பாத்திரமா மாற சொல்லல, பாத்திரமா மாறணும். பாத்திரமா மாறணும்னா நீங்கள் உங்க மனதோட, நீங்க சிந்தனையோட, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வசனத்துப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது இயேசப்பா உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பார் என்று எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆமென்.